Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களால ரெண்டு லைன்ல ஒரு ப்ரோகிராம் எழுதி அதுக்கான அவுட்புட் ஷோ ஆன் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். அப்படி ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணிருக்காங்க. அதுதான் PERL. சரிங்களா? சோ இந்த PERL லாங்குவேஜ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ற பத்தி நான் சொல்லிடுறேன். சோ PERLங்கற லாங்குவேஜ் ஒரு ஷெல் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ். அது வந்து C++ ஓட ஒரு காம்பினேஷன். சோ PERL வந்து உங்களுக்கு C கிட்ட இருந்தும் சின்டாக்ஸ் borrow பண்ண முடியும். C++ கிட்ட இருந்தும் சின்டாக்ஸ் borrow பண்ண முடியும். அதனுடைய மேஜர் யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மேனிபுலேஷன். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெவலப்மென்ட், நெட்வொர்க் ப்ரோகிராமிங், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்மென்ட் இந்த மாதிரி பிளேசஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பைத்தன்ல இருக்க ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான் இதுல இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பைத்தன்ல கோட் ரீடபிலிட்டி நம்மளால பண்ண முடியும். இங்க கோட் ரீடபிலிட்டி எல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு 1 to 2 லைன்ஸ்ல முடிஞ்சிரும். சோ அதனால நீங்க என்ன லாஜிக் எதுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னு தெரியாது. நீங்க டபுள் கோட் யூஸ் பண்ணி செமிகாலன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன வேர்ட் நீங்க கொடுக்குறீங்களோ அங்க அது பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ்னால நமக்கு இன்ஸ்டாலேஷனே நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ வாங்க ஒரு PERL ப்ரோக்ராமை நம்ம இன்ஸ்டால் பண்ணி சாம்பிள் ப்ரோக்ராமும் ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் PERL டவுன்லோட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் பேஜை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு PERL டவுன்லோட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நான் விண்டோஸ் யூஸர்னால பைனரிஸில் 2 டைப்ஸ் ஆஃப் PERL கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ் அண்ட் ஸ்ட்ராபெரி இருக்குது. ஆக்டிவ் PERL கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி PERL வந்து ஒரு MSC செட்டப். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அது ஈஸி. பட் இது வந்து ஷெல் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ்னால நான் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இன்ஸ்டாலேஷன் ஷோ ஆன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கும் MSC செட்டப் இருக்குது. நீங்கள் அதுவும் ப்ரிஃபர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நான் காப்பி பண்ணியிருக்க இந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டேன். என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாத் சூஸன் பண்ணி கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து Cயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரெபாசிட்டரி கிட்டில் வந்து க்ளோன் பண்ணியாச்சு. ஓகே, யூஆர் ஆக்டிவேட்டட் மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. சரிங்களா? ஃபைன். இப்போ வந்து நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்க டேப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் கொடுக்கக்கூடாதீங்க, பிரிண்ட்னு கொடுத்துக்கோங்க, லைக் பைத்தன் சின்டெக்ஸ் மாதிரி. ஸோ ஓகே, ஹலோ வேர்ல்ட் டபுள் கோட்ஸ் கொடுத்து செமிகாலன். நான் இதில் எதுவுமே ப்ராக்கெட்ஸ் எல்லாம் கூட நான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. சரிங்களா? ஸோ .pl இஸ் நத்திங் பட் PERLோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு PERLோட கமாண்ட் ப்ராம்ப்ட் போகக்கூடாது. உங்கள் சிஸ்டம் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்து நீங்கள் டேரக்டரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைலோட நேம் .pl கொடுத்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு அவுட்புட். ஸோ இது மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் இதனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்கேலார் வேரியபிள்னு சொல்லுவாங்க, $A. ஸோ டாலருங்கிறது ஸ்கேலார் வேரியபிள். சரிங்களா? ஏங்கிறது வந்து நான் கொடுத்துருக்க அந்த இதுக்கு நான் ஸ்கேலார் வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியிருக்க ஒரு பேராமீட்டர். சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போது என்னோடய ப்ரோக்ராம் நேம் .pl கொடுத்துட்டேன். ஸோ PERL CCTயில் எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் இதனால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸு, தென் உங்களுக்கு ஒரு நம்பரும் ஒரு லெட்டரும் கான்கேட்டினேட்லாம் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் 1ன்னு உங்களுக்கு ஷோன் ஆச்சு அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இதே எனக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னா எனக்கு 0, ஒன்றுமே வேல்யூவே எனக்கு ஷோ ஆன் ஆகாது. ஸோ ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணியாச்சு.
ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸும் ப்ரோக்ராம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் டைமில் கிடைக்கும். தமிழில் கற்போம், உலகை வெல்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.